இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. இன்னைக்கு நாகராஜாவுடைய உடலை தீ வச்சு கொளுத்துப்பாங்க. இன்னையோட என்னுடைய எல்லா எதிரிகள் கதையும் முடிச்சது. நாகமணி எனக்கு சொந்தமாக போறத கற்பனை பண்ணிக்கிட்டாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு எதிரிய என் கையால நான் அழிக்க போறேன். என்னுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நான் அழிச்சே தீருவேன். எங்க அப்பா அம்மா சாவுக்கு பழி வாங்கிய தீருவேன். நாகமணி என்னோடது. இதுக்காகவும் நான் அதை திருப்பி கொடுக்க மாட்டேன். நாகமணி நாகவம்சத்தோடது. அது இல்லாம மனிதர்களோட உலகத்தை விட்டு நான் போக மாட்டேன். அந்த பாம்பை எரிச்சிட்டா எல்லாம் முடிச்சு போயிடும். எல்லாம் என்னோடது. எல்லாம் எனக்கு மட்டும்தான். இந்த உலகத்துல என்ன நினைச்சாலும் நான் செய்யலாம். என்ன வேணும்ல அடையலாம். இன்னைக்கு உனக்கு சாவு நிச்சயம். வா தக்ஷகவனத்துக்கு வா. வா உன் மரணத்தை தேடி வா. வா உன்னை நான் நரகத்துக்கு அனுப்புறேன். இன்னைக்கு என்னமோ மனசுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங்க. நீங்க கோவிலுக்கு கண்டிப்பா வருவீங்கன்னு தோணுது. ஆமா, நான் ஏன் உங்க பின்னாடி சுத்துறேன்? ஏன் நீங்க தான் வேணும்னு தோணுது? நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு ஏன் எனக்கு தோணுதுன்னு தெரியல. பட் நீங்க இல்லைன்னா லைஃப் இன்கம்ப்ளீட்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அறிமுகமானதே மிஞ்சி பண்ண 2 நாள் தான் ஆயிருக்கும். இருந்தாலும் இது எனக்கு 7 ஜென்மத்து உறவு மாதிரி தோணுது. அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜென்மத்தோட சம்பந்தம் கிடையாதா? போன ஜென்மத்தோட சம்பந்தமா? அதனால தான் நான் உங்க பின்னாடி சுத்துறேனா? போன ஜென்மத்தோட உறவு இந்த ஜென்மத்துல கண்டினியூ ஆகுதா? என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கெல்லாம் சான்ஸே இருக்காது. பைத்தியம் பிடிச்சு போச்சு. இன்னைக்கு நீங்க கோவிலுக்கு வரலன்னா இனிமே நான் உங்க பின்னாடி சுத்தவே மாட்டேங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க கோவிலுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை விடவே மாட்டேன். அந்த ஆண்டவன் முடிச்சு போட்ட ஜோடின்னு நினைச்சுப்பேன். என் நம்பிக்கை பொய்யாகிறத அந்த ஆண்டவன் கூட அனுமதிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க வருவீங்க, நிச்சயமா வருவீங்க. நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன். நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். எதிரிகளை நான் அழிச்சு தீரணும்.
இந்த மாய கோட்டை நீ தாண்டினதுக்கு அப்புறம் நீ என் கைக்குள்ள வந்துருவ. என்னங்க இந்த நேரத்துல எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பார்க்க வந்தீங்களா? ஏன் ஞாபகம் வந்துச்சா? என்ன விட்டு இருக்க கஷ்டமா இருக்குல்ல உங்களுக்கு? இதுக்கு மேல நான் உங்களை விட போறது இல்லைங்க. எனக்கு உங்ககிட்ட பதில் வேணும். சொல்லுங்க, தூக்கம் வரலையா? என்ன பார்க்கணும்னு தோணுச்சுல்ல உங்களுக்கு? அதெல்லாம் இல்ல, ஆண்டவனை வேண்டிக்கிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். ஐயோ, இப்படி போய் சொல்றீங்களே. இது பேய் நடமாடுற நேரங்க. இந்த நேரத்துல சாமி ஞாபகம் வந்துருச்சா? அதுவும் காட்டுக்கு நடுவுல இருக்கிற இந்த கோவிலுக்கு தான் வருவீங்களோ? பொய் சொல்லாதீங்க. என்ன பார்க்க தானே வந்தீங்க? அதெல்லாம் இல்ல, ஒரு நிமிஷம் கூட உங்க ஞாபகம் எனக்கு வரல. மறுபடியும் போய் நீங்க இங்க வருவீங்கன்னு தெரிஞ்சுதானே நான் இங்க வந்திருக்கேன். இல்லைன்னா யாராவது இந்த நேரத்துல வருவாங்களா? நான் என்ன பைத்தியமா? பைத்தியமா கூட இருக்கலாம். கண்டிப்பா பைத்தியமா தாங்க இருக்கணும். அது உங்க மேல. திடீர்னு கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ போயிட்டீங்களே. என் கண்ணை விட்டு தூரமா போகலாம், ஆனா கண்ணுக்கே தெரியாத இடத்துக்கெல்லாம் உங்களால போக முடியாது. பேச முடியாத அளவுக்கு நீங்க தூரமா போயிருக்கலாம், ஆனா என் மனசு விட்டு தூரமா போகவே முடியாது. சொல்லுங்க. பைத்தியம் மாதிரி ஏட கூடமா இப்படி பேசாதீங்க. ஆண்டவனை தரிசனம் பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு தரிசனம் கிடைச்சாச்சு. என்ன? எனக்கு இந்த தேவியோட தரிசனம் கிடைச்சிச்சுன்னு சொன்னேன். என் வாழ்க்கைக்கு இது ஒன்னே போதுங்க. ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? என் கேள்விக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து நீங்க ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. சொல்லுங்க, இப்ப எங்க இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த ஊரு? கொஞ்சம் கடகடன்னு பதில் சொல்றீங்களா? இல்லன்னா இங்கே நிக்க வேண்டியதுதான். கடவுளே, உங்க ஆசீர்வாதத்தோட திரும்பி போகணும் தானே நான் இங்க வந்தேன். இந்த காரியத்துக்கு நீதான் என்ன ஆசீர்வதிக்கணும். எதிரி தக்ஷகவனத்துக்கு போயிட்டு இருக்கான். அவனை அழிக்கிறதுக்கு நான் உடனே அங்க போகணும். ஏங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? என் பேச்ச கேட்டு என் ஸ்டைல பார்த்து என் காதல நினைச்சு உருகி தண்ணி ஆயிட்டீங்களா நீங்க? பேசுங்க, ஏதாவது பேசுங்க. எங்க 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 போனீங்க? திடீர்னு எங்கெங்க போனீங்க? என்னங்க நீங்க சரியான மாயஜாலக்காரியா இருப்பீங்க போல இருக்கு. நீங்க திடீர்னு வர்றீங்க, திடீர்னு எங்கேயோ மாயமாயிடுறீங்க. அப்படின்னா நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் ஆயுசே முடிஞ்சிடும் போல இருக்கு. ஹலோ ஹலோ, எங்கெங்க இருக்கீங்க? ஹலோ, எங்க இருக்கீங்க? என்னங்க நீங்க ஏதாவது மாயசாலம் கத்து வச்சிருக்கீங்களா? திருப்பி மாயமா மறையறீங்க. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், நீங்க எவ்வளவு மாயமா மறைஞ்சாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன ஏத்துக்கிட்டே தருவீங்க. தக்ஷகவனத்துக்கு நான் உடனே போயாகணும். ஆனா அவ்வளவு தூரம் நான் எப்படி போறது? நாங்க போறதுக்குள்ள எதிரி அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா நான் என்ன பண்றது? ரொம்ப தூரமாச்சே, நான் எப்படி போறது? என்ன செய்யறதுன்னே தெரியல. சொன்னது கேட்டுச்சா? ஹலோ, நீங்க என்னை விட்டு எவ்வளவு விலகி போறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களை நெருங்கிக்கிட்டே இருப்பேன். அதனால உங்களுக்கு தான் பிரச்சனை இல்ல. நல்ல பையன், பார்க்க வர அழகா இருக்க, பெரிய வீட்டு பையன், வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? நீங்க எங்க இருந்து வந்தீங்க? எப்படி வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? உங்க நட்சத்திரம், குலம், கோத்திரம் எதையும் பார்க்காம உங்க பின்னாடி சுத்துறேன். என் வயிற்றுச்சல கலப்பாதீங்க. சரி விடுங்க, வருவீங்க, வராம வேறங்க போவீங்க. என்ன பண்றது?
இவ எங்க இருந்து போற மாதிரியே தெரியல. நான் உடனே தக்ஷக வனத்துக்கு போகணும். ஏய் மல்லி, நீ எங்க? உன்னதான் கேக்குறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க இங்க? உங்க அக்கா இருக்காளே, சரியான மாயக்காரி. அவளை தேடிக்கிட்டே வந்தேன். திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா, திடீர்னு மாயமா மறைஞ்சு போறா. உங்க அக்கா என்ன மாயாவியா? அப்படின்னா அப்படின்னா மாய வித்தை ஏதாவது கத்துக்கிட்டாளா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? ஏய், நானே டென்ஷன்ல இருக்கேன், இதுல நீ வேற வந்து. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. சரி சொல்லு. எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. நான் உடனே எங்க பாட்டி வீட்டுக்கு போகணும். சரி போ, என்கிட்ட ஏன் பர்மிஷன் கேக்குற? நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா? நானா? சான்ஸே இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ கிளம்பு. இல்ல, நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். ஐயே, போனா உங்க அப்பா அம்மா கூட போ, என்னைய கூப்பிடுற? அப்பா அம்மா ஏற்கனவே அங்க போயிட்டாங்க. சரி விடு, வருவாங்க. ஆனா நான் எங்க பாட்டியை பார்க்கணும்ல. ஏய் மல்லி, உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? இல்ல பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்கிற, அப்பா அம்மா போயிட்டாங்கங்கிற. ஆமா, உங்க அப்பா அம்மா உன்னையும் விட்டுட்டு போயிட்டாங்க, உன்னையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஏய், என்ன யோசிக்கிற? எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்க. இந்த நேரத்துல இங்க இருக்கேன்னா எதுக்காக வந்திருக்க? இங்க பாருங்க, என்ன தேவையில்லாம கேள்வி கேட்காதீங்க. கூட்டிட்டு போக முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. முடியாது. சரி விடுங்க, அக்கா கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். எனக்கு உதவி கேட்டா அவர் செய்யல, அவர்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிடுறேன். ஏய் மல்லி மல்லி, சாரி. பிளாக்மெயில் பண்றதை விடு, நீ எங்கே போகணும்னு சொல்லு. உங்க ஊருக்கு பேர் இல்ல, சும்மா அந்த பக்கம் விரல் நீட்டினா என்ன அர்த்தம்? நான் வழி சொல்றேன், கூட்டிட்டு போங்க. சரி வா, கூட்டிக்கிட்டு போறேன். வா, நான் கூட்டிட்டு போறேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். கையை பிடிச்சுக்கோ. கையெல்லாம் பிடிச்சுக்க வேண்டாம், நானே வரேன், நீங்க போங்க. ஓஹோ, என்னம்மா செல்லம், எப்பத்துல இருந்து நீ இப்படி மாறின? ஆம்பளைங்க கையை தொட மாட்டீங்களோ? என்ன விசேஷம்? வாயை முடிக்கிட்டு வாங்குறேன். என்னங்க அது? என்னாச்சு சரோஜா? ஏன் இப்படி பயந்து ஓடி வர? அது அமிர்தாவை காணோங்க. அமிர்தாவை காணோம்? இங்கதான் எங்கேயாவது இருப்பாமா, போய் பாரு, நல்லா பாரு. இல்லங்க, வீடு மொத்தம் தேடி பார்த்துட்டேன், அமிர்தாவை எங்கேயும் காணோம். சரி பயப்படாத, அவ வீட்டை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான். நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போற பழக்கம் இல்லைல்ல. ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு ஆண்டவன் முன்னால அவ வேண்டிக்கிறது நான் என் காதால கேட்டேங்க. என்ன வீட்டை விட்டு போகணும்னால? என்னங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுங்க, எனக்கு அமிர்தா வேணும். சரோஜா, எனக்கு நல்லா தெரியும், அவ அப்படி ஒன்றும் வீட்டை விட்டு போற பொண்ணு இல்லை. இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா. இத பாருங்க, எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. அவ எப்படி வந்தாலோ அப்படியே போயிட்டா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, தேவையில்லாம நம்மள கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? நன்றிங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது அந்த பொண்ணுக்கு. போட்டு விடுங்க. இல்ல அத்தை, தயவு செஞ்சு அமிர்தாவை பத்தி அப்படிலாம் பேசாதீங்க. இப்படி சொல்லாம கொல்லாம அவ எப்பவுமே வெளியில போக மாட்டா. ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனாலதான் வெளியில போயிருக்கா. என்னங்க,
நீங்க சீக்கிரமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க. அதான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. விக்ரம், நீ யாருக்கும் தேவையில்லாம போன்லாம் பண்ணிட்டு இருக்காத. அத்தை, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அமிர்தாவை நான் என் பொண்ணா நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். அவ மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். இனி அவளை விட்டு என்னால இருக்க முடியாது. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? சரோஜா, இப்ப யாரு என்னதான் பண்ண முடியும்? அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்த வீட்டை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாலே. அவளுக்கு மூளைகீழ குழம்பி போயிடுச்சா? சரி, மூளைன்னு ஒண்ணு இருந்தா தானே குழம்புறதுக்கு. அது சரி, அந்த பொண்ணுக்கு மனசாட்சி கூட இல்லையா? சும்மா இருங்க. நீ போய் சமாதானப்படுத்து போ. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் சரோஜா? இந்த வீட்ல இருக்கிறதுக்கும் உன்ன மாதிரி ஒரு நல்ல அம்மாவை அடையறதுக்கு அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அவ்வளவுதான். என் மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு எல்லாம் உனக்கு கொடுத்த ஆண்டவன் ஒரு குழந்தைய கொடுக்காம இருப்பானா? நிச்சயமா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான். உனக்காக நான் வேறதான் இருக்கேம்மா. நீ கவலைப்படாதம்மா, ஆண்டவன் இருக்கான். என்னமோ நடந்தது நடந்து போச்சு. இனிமே தேவையில்லாம முன்ன பின்ன தெரியாத யாரையுமே நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க, புரியுதா? வரவங்க போறவங்க தங்குறதுக்கு இது ஒண்ணு தர்மச்சத்திரம் கிடையாது, வீடு. விக்ரம், இது உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அவளை என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிட்டேன். ஏன்னு தெரியல, அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு குழந்தை பிறக்கல. நான் மலடிங்கிற உணர்வு ஏற்படாம என்ன நல்லா பாத்துக்கிட்டா. அவ என்கிட்ட அதிகமா பேசாம இருந்திருக்கலாம், அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா இந்த மனசு மட்டும் அவ என் பெத்த பொண்ணை விட பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆண்டவன் இருக்கிறது உண்மையா இருந்தா அவ நிச்சயம் திரும்பி வருவா. அவ வந்தே ஆகணும். அது என்னங்க இவ வீடு தொலைஞ்சதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டா, ஆண்டவன் இருக்கிறது நிஜமா இருந்தா அவ வந்தே தீர்வான்னு பேசிட்டு இருக்கா. ஆண்டவன் இருக்கானா? கண்டிப்பா இருக்கா. அப்பனா அவ திரும்பி வந்துடுவான்னு சொல்றீங்களா? சரி போ, ஆண்டவனுக்கு முன்னாடி விளக்கேத்தி ஊதுவத்தி காட்டு. அவ திரும்பி வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. அட போங்கறல்ல. என் கையை விடுங்க, என் கையை விடுங்க. என்ன ஆச்சு மல்லி? இப்படி எல்லாம் என் கையை பிடிச்சு எடுத்துட்டு போவாதீங்க. சரிம்மா தாயே, வண்டில ஏறு வா. நான் முன்னாடி உட்கார மாட்டேன், பின்னாடி தான் உட்காருவேன். அதெல்லாம் முடியாது. நான் உன்னை கூட்டிட்டு போகணும்னா நான் சொல்ற மாதிரி நீ முன்னாடி தான் உட்காரணும். என்னை இப்படி எல்லாம் வற்புறுத்தாதீங்க. முன்னாடி உட்காரத்துக்கு பயமா இருக்கு. இல்ல மல்லி, நீ முதலாளி அம்மா மாதிரி பின்னாடி உட்காருவ, நான் முன்னாடி டிரைவர் மாதிரி வண்டி ஓட்டணுமா? சரி விடு, அதுவும் நடக்கட்டும் உனக்காக, உங்க அக்கா மாயம்மாவுக்காக. சொல்லுங்க மேடம், நீங்க எங்க போகணும், எந்த பக்கம் போகணும்னு சொல்லுங்க. நேரா வண்டி ஓட்டுங்க. அது இருக்கட்டும், மிஸ் மாயம்மாங்கிறது யாரு? வேற யாரு? அக்கா அக்கான்னு கூப்பிடுவியே அவங்கதான். ஒரு தடவை கூட அவங்க என்ன நியாயமான முறையில விட்டு போனதே இல்ல. கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள மாயமா போயிடுவாங்க. பல தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்குதான் இனிமே நான் உங்களை மிஸ் மாயமான்னு கூப்பிடலான்னு இருக்கேன். அக்காவை அமிர்தான்னு கூப்பிட்டா போதும். இப்படி மாயமான்னு கூப்பிடலாம் வேண்டாம்.
ஏய் 2 நாள்ல அவ்வளவு மாதிரி பேச கத்துக்கிட்டியா நீ? எல்லாம் சகவாச தோஷம். சரி எங்க போகணும்னு சொல்லு. நேரா போங்க, முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல மல்லி, நீ உங்க அக்காவுக்கு சொல்லக்கூடாதா? அவங்கள எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியாது? நான் உங்களை தேடிக்கிட்டே வந்தா கையிலேயே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நீயாவது உங்க அக்கா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. எனக்கு தெரியாது, அக்கா எதுவும் என்கிட்ட சொல்லல. அப்போ உங்க அக்கா எப்போ கோயிலுக்கு வருவாங்கன்னு சொல்லு. ஏன் மல்லி பேசாம உட்காந்துருக்க? தூக்கம் வந்துருச்சா?